கடந்த சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறார் என்று பார்த்தோம். சத்தமாக சொல்லுங்க. புறாவை போல இயேசுவின் பேரில் அவர் இறங்கினார் என்று நாம் பார்க்குறோம். சரி, நான் புறாவுடைய செய்தியை முடிக்க முடியல, இன்றைக்கி நம்ம முடிச்சிருவோம். தொடர்ந்து புறாவுடைய சுபாவங்களை பார்ப்போம். ஏன்னா புறாவை போல பரிசுத்தாவின் நமக்குள்ளே இருக்கார். அப்போ அந்த புறாவுடைய அவரே புறாவுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது அந்த புறாவை பார்க்க சொல்கிறார். நீங்கள் அடிக்கடி பைபிள் பார்க்கும்போது இயேசு என்ன சொல்கிறார், சில இடங்களில் காகங்களை கவனித்து பாருங்கள்ங்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறார், மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன்னுடைய ஆண்டவனின் முன்னணி அறியும். அப்படி நிறையா மிருகங்களையும் பறவைகளையும் சொல்கிறார். அப்போது அதனுடைய கேரக்டரை படித்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் அப்படியெல்லாம் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன், புறாவை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது இந்த புறாவை யாருக்கு ஒப்பா சொல்லலான்னு யோசிச்சிருக்காரு, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக காட்டணும்னு சொல்லி அந்த புறாவை உண்டாக்கின பொழுதே அப்படி அவர் யோசித்திருப்பார். சரி, இப்போ நம்ம போவோம். புறாவுடைய அடுத்த சுபாவம் ஓசியா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். போதும். அசிரியா தேசத்திலிருந்து எப்படி வருவார்கள்? புறாக்களைப் போலவும். அப்போ அங்கே எது பயப்படுதுன்னு சொல்கிறாரு? புறாவுக்கு ஒரு பயந்த சுபாவம். அப்படின்னா நீங்கள் நினச்சக்கூடாது பரிசுத்த ஆவியானவர் பயந்து, அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த புறாவுடைய சுபாவத்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா, தேவனுக்கு பயந்து நடக்கும்படியாக. கரங்களை ஒரு திரளையா சொல்லுவோம். புறாவுடைய சுபாவம் அது டக்குன்னு பயப்படும். அப்போ அது எதற்கு ஒப்பனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்குள்ள பரிசுத்தாவன் இருந்து தான் அவர் தான் எனக்குள்ள தெய்வ பயத்தை டீச் பண்ணிக்கொண்டே வருகிறார். யார் யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் தெய்வ பயம் இருக்கிறது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஒருத்தன் தெய்வ பயம் இல்லாமல் நம்ம சபைக்குள்ளே வந்துட்டு போகிறான்னா இன்னும் அவன் பரிசுத்தாவிக்குள்ளே வரலின்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய சமூகத்தை ஒருத்தன் அசட்டை பண்ணி ஃபோனை நோண்டிட்டு இதையும் அதையும் பண்ணிவிட்டு எழுந்து ஆறானே நடுவில் போய் டீ கடைக்கு போகிறது, அப்படி போகிறது இப்படி போகிறதுன்ட்டு இருந்தானா அவனுக்குள்ளே என்ன இல்லைன்னு அர்த்தம், தேவ பயம் கிடையாது. அந்த புறாவுடைய சுபாவம் பரிசுத்தாவே புறா அவனுக்குள்ளே இல்லை. அப்படி இருந்தால் அவன் அப்படி செய்ய மாட்டான். அந்த பரிசுத்தாவில நிறைந்து தனக்குள் கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்தாவை பாதுகாத்து கொள்வான் என்று சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் அவன் பிஹேவியரெல்லாம் அப்படி இருக்காது. ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே அந்த தெய்வ பயத்தோடு முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு இருப்பான். கரங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தெய்வ பயம் இன்றைக்கி குடும்பங்களில் காணப்படுகிறதில்ல, டீன் வாலிப பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறதில்ல, ஏன் பெரியவங்க இடத்துலையும் காணப்படுதில்லை. ஏன் ஒவ்வொரு முறையும் வாலிபுலையே குற்றஞ்சாட்ட வேண்டும்? நிறைய பேர் இடத்துல தெய்வ பயம் இல்லாமல் போய்விடுகிறது. வருந்தத்தக்க காரியம். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம், ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் தெய்வ பயத்தை போதித்து கொண்டே இருப்பார். ஆமென். சபைக்கு வருகிறார்கள் சிலர், இங்கே வருகிறார்கள் விக்கிரக ஆராதனையில் போய் ஆடுறாங்க தெருவில். தெய்வ பயம் உனக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இயேசுவை நீ வணங்கும்படியாக ஆலயத்துக்கு வருகிறாய், பிறகு பண்டிகை நாட்களில் போய் விக்கிரகத்தோடு கூட சேர்ந்து ஆடுகிற உனக்குள்ளே என்ன தெய்வ பயம் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியுள்ள ஆவியானவராக இருக்கிறார். அந்த தெய்வ பயத்தை நமக்குள்ள அவர் கொண்டு வருவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அதாவது உலகத்தில் குமாரன் அப்பாவை கனம் பண்ணுறான், ஊழியக்காரன் தன் எஜமான கனம் பண்ணுறான். அப்போ அவர் கேட்குறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என்னை கடவுள் அப்படிங்கிறீங்களே, அப்பாங்கிறீங்களே, அப்பாவுக்கு வீட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லை? அப்பான்னு அப்படியே விட்டுருவீங்களா? தகப்பனுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. பிதானா தகப்பன். அப்போ அந்த ரெஸ்பெக்ட் எங்கேன்னு கேட்குறார். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறார், நான் எஜமானனால் பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமான், அதாவது பொதுவாக எல்லாருக்கும் அவர் பிதாவாக இருக்கார். நல்லா அதை நீங்கள் அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். தகப்பனாக இருக்கிறார். எஜமானா யாருக்கு இருக்கிறாரு?
ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்கல்ல, சபையில் ஊழியம் செய்கிறேன்னு அவங்களுக்கு அவர் பிதாவாகவும் இருக்கிறார். அப்புறம் ரெண்டாவது என்னவாகவும் இருக்கிறாரு? எஜமானாயும் இருக்கிறார். சபையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாலிபர் பொறுப்பு, டீன் பொறுப்பு, சண்டே கிளாஸ் பொறுப்பு, லீடர்ஸ் பொறுப்பு, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் எஜமான். எஜமானுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த தெய்வ பயம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறேன் என்றால் ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு பயப்படுகிறபடினால தான். என்னைக்கோ ஊழித்து விட்டு நான் போயிருப்பேன். வந்த சோதனைகள், போராட்டங்கள் போய் எப்படியோ நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் என்னை அழைச்சிருக்காரு, கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தில் இருக்கணும். அந்த ஒரு தெய்வ பயம் இருக்கிறபடினால தான். தேவனுக்கு பயப்படாமல் அப்படி நம்ம வாழ முடியாது. நம்ம மேலே அது கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் எஜமானாக இருக்கிறார். அப்போது நான் எஜமானன் ஆனால் எனக்கு கனம் எங்கே, மரியாதை எங்கே என்று அவர் கேட்கின்றார். இன்னும் விளக்கமாக ஆவியானவரை உங்களுக்கு நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் ஏசாயா 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே போங்க. 2:3. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். போதும். அங்கே என்ன பார்க்குறோம்? அந்த 2வது வசனம் கடைசி பாகத்தில் கர்த்தருக்கு, எல்லாம் சேர்ந்து தான் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அழகாக அந்த வசனம் சொல்லுது. நம்ம மேலே இருக்கிற ஆவியானவர் சும்மா சாதாரணமாக அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறவர் அல்ல, அமர்ந்திருக்கிறார். எதற்கென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் தான் நமக்கு தருகிறார். ஆமென். அதனால தான் ஆவியானவர் நம்ம மேலே இருக்கார். அவர் பயத்தை போதிச்சுட்டே இருப்பார். அந்த வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், இந்த கட்டளை இப்படி சொல்லுது, இப்படி இருக்கணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், உங்களுக்கு போதிச்சுட்டே இருப்பார். அதான் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர். இந்த மாதிரி இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு 3 பேர் வாழ்ந்தார்கள் அல்லவா? இந்த 3 பேரில் யார் அதிகமாக கர்த்தருக்கு பயந்து நடந்தாருன்னு சொன்னீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? ஈசாக்கு தான் சொல்லுவீங்க. ஆபிரகாம் இருந்தாலும் அவர் நிறைய மனைவிகளோடு இருந்தார். யாக்கோபு நிறைய மனைவிகளோடு இருந்தார். ஈசாக்கு ஒரே மனைவியோடு கூட தான் வாழ்ந்தார். அது மாத்திரமில்லை, அவரை பற்றி சொன்ன இடத்துல ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று வசனத்தில் வருகிறது. ஆதியாகமம் 31 வாசிக்க நேரம் இல்லை. என்னென்னு வருகிறது? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அப்போது ஈசாக்கு அவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயந்து நடந்ததை அவன் மகனாகிய யாக்கோபு பார்த்துட்டு அவனே அவங்க அப்பாவுக்கு பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கிறான்? அதாவது ஈசாக்குக்கு பயபக்திக்குரியவர்னு கடவுளுக்கு அவன் பேர் வைக்கிறான். அவ்வளவு தூரம் ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்தான். ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்கு எப்படி அந்த மரியாதை பயம், வேற பயம் இல்லை, அந்த மரியாதை பயம், அந்த பயத்தை ஈசாக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்னும் யோசேப்பு அந்த போத்திபாரின் இடத்துல பாவம் செய்யாமல் ஓடினது, அவனை தடுத்தது என்ன? அந்த தெய்வ பயம்தான். ஆமென். உங்களுக்குள்ள அந்த தெய்வ பயம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பாவத்துக்கும் நீங்கள் போகாதபடி உங்களை பாதுகாக்கிறது தான் தெய்வ பயமாக இருக்கிறது. இப்போ கையை வறுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த தெய்வ பயம் என்னாலும் என் மேல் இருக்கட்டும், என் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்னாலும் எங்கள் மேல் இருப்பாராக. ஆமென். அந்த 3ஆம் வசனத்தில் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். உகந்த வாசனை, சென்ட்டு. பயப்படுறது தான் அவருக்கு. இயேசு பூமியில் இருந்த பொழுது அதை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பூமியில் இருந்த பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது அவருக்கு உகந்த வாசனை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னா பயந்துருந்தான்னு அர்த்தம். வெளியில் போகக்கூடாதுன்னா வெளியில் போக முடியல. 12 வயசில் நீ உட்கார, நீ போய் இப்போ போதிக்கூடாதுன்ட்டாங்க. நான் தான் தேவகுமாரன், நான் போகலாமேன்னு அவர் சொல்லியிருக்கலாமே. அப்போ இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிள்ளைகள் எப்படி பெற்றோர் இடத்துல நடந்து கொள்ளணுமோ அதுக்கு அவர் மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். அப்போது உலகத்தில் வாழ்ந்த எல்லா நாட்களிலும் இயேசு தெய்வ பயத்தோடு கூட நடந்து கொண்டார். ஆமென்.
அவர் கொஞ்சம் லிமிட்டடாக வாழ வேண்டியதாக போச்சு. அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. தானே ஏசுறவன் தானே என்ன பண்ணுற என்ன வேணாலும் அவர் பண்ணுறக்க எல்லா பவர் இருந்தாலும் கடவுளுக்கு பயந்ததுனால அமைதியாக இருந்தார். சில நேரங்கள் நம்ம கையில் எல்லா அதிகாரம் இருக்குது, யாரையும் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு பாஸாக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், நினச்ச ஒருத்தனை தூக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு தெய்வ பயம் இருக்கிறனால உங்களில் அநேகர் அப்படி நல்லபடியாக நடந்து கொண்டு வருகிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி தானே? ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளும் என்ன இருக்கிறது? தெய்வ பயம். அப்போது பைபிள் கால பரிசுத்தவான்களெல்லாம் அப்படித்தான் அவர்கள் காணப்பட்டார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அப்போ அவர் பூமியில் இருந்த பொழுதெல்லாம் விபசார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க, அவங்களையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அவர் பாட்டுக்கு டக்குன்னு தீர்ப்பு சொல்லிட்டு போல எல்லா தீர்ப்பையும் நியாயத்தையும் தேவன் கையிலே கொடுத்து விட்டார். ஆமேன். சில நேரங்களில் உங்களை பஞ்சாயத்து செய்கிற வேலையாக இருக்கலாம், 2 குடும்பத்தை சேர்த்து வைக்கிற வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்கள் அனுப்பப்பட்டவளாக இருந்தாலும் நியாயத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது இதே சம்பவம் உங்கள் குடும்பத்தில் நடந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அந்த மாதிரி கொடுப்பது தான் சரியான நியாய தீர்ப்பு. ஆமேன்னு சொல்வீர்களா? இன்றைக்கி சிலர்லாம் நியாயம் தீர்க்கிறது அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. நான் போயிட்டு வரேன், இப்படி சொல்லிட்டு வரேன், அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த இடத்துல உங்களுடைய ஃபேமிலி கொண்டு வர வேண்டும். என் பிள்ளைகள் இப்படி செய்திருந்தால், என்னுடைய அண்ணன் தம்பி இப்படி செய்திருந்தால் நான் எப்படி தீர்ப்பு வழங்குவேன்? அப்படிங்கிற ஒரு கோணத்துக்குள்ளே வந்தால் தான் உன்னை போல் பிறன நேசி என்கிற பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஆமே. எல்லாத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் பெரிய ஆளாக இருக்கிறனால நான் எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படியெல்லாம் முடியாது. எனக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு நான் எல்லாவற்றிலும் அடங்கி என்னை சப்மிட் பண்ணி வாழ்வதற்காக தான் ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுவோம். சரி, நேரமாகிறபடி நான் அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது இந்த புறாவுடைய தன்மை என்னவென்று கேட்டால் எரேமியா 48, இந்த முறை கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், 48:28. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அப்போ புறாவுடைய வேலை என்னன்னா, இந்த குகைன்னா அந்த காட்டில் மலையிலலாம் குகை இருக்கும். குகையின் வாய் ஓரங்களை போய் அது என்ன கட்டுது? கூடு கட்டுதுன்னு அந்த தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறார். அது புறாவுடைய சுபாவம் எல்லாம் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார், நம்ம அதை ஃபாலோ பண்ணும்படியாக. அப்போ அந்த புறா கூடு கட்டுகிறது எதற்கு நம்ம ஒப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை சபையை கட்டுகிறவனாய் இருப்பான். சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். என்னத்தை கட்டுவான்? சபையை கட்டுவான். கூடு கட்டுறது, அங்கங்கே வீட்டு கூட்டங்களை நடத்துறது, ஜீவக்குழுக்களை நடத்துறது. அவன் ஒரு புறா. பரிசுத்தாவியானவர் யார் என்றால் அவர்தான் சபையை கட்டுகிறவர். அவர் என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் புறாவாக இருக்கும் பொழுது நீங்கள் அவ்விதமாக சபையை கட்டுவீர்கள். அந்த இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறா என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனங்களை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த கண்மலை யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அப்போ கண்மலை வெடிப்பு இயேசுனுடைய கண்மலை. அவர் அடிக்கப்பட்டார். மோசே வனாந்தரத்தில் அந்த கண்மலையை பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொன்னார்? பேசுன்னு சொன்னார். மோசே என்ன பண்ணார்? அது ஒரு தீர்க்க தரிசன செய்கையாகவே அது போய்விட்டது. கண்மலையை அடித்தார், தண்ணி வந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கண்மலை அடிக்கப்பட்டார், இரத்தம் வந்தது, ரட்சிப்பு நமக்கு வந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ கண்மலை வெடிப்பில் புறாவும் இருக்குது, அதே போல் குகையின் ஓரங்களிலும் கூடு கட்டுகிறது. இந்த வசனங்களெல்லாம் எதை குறிக்கிறது? அபிஷேகம் பெற்றவன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் சபையை கட்டுகிறவனாக இருப்பான். சபையை உடைக்கிறவனாக இருக்க மாட்டான். சபையை பிரிந்து போக செய்கிறவனாக இருக்க மாட்டான். வாரம் புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும், சபை பெருக வேண்டும், வளர வேண்டும். நான் உயிரோடு இந்த சபைக்கு இருக்கிற காலங்களிலெல்லாம் நான் இந்த சபையை கட்டி கொண்டு வருவேன் என்கிற வாஞ்சியோடு கூட அவன் காணப்படுவான். ஆமேன் சொல்வீர்களா? இதெல்லாம் அந்த புறாவினுடைய சுபாவமாக காணப்படுகிறது. சரி, அடுத்தது டக்குன்னு போயிடும். புறாவுடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபமும் அழகுமாய் இருக்கிறது என்றார். போதும். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பம், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். புறாவா இருந்தால் அந்த புறாவினுடைய சத்தத்தை தேவன் கேட்கும்படியாக விரும்புகிறார். உனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருப்பார் என்றால் ஆலயத்துக்கு வரும் பொழுது சத்தம் போட்டு கர்த்தரை நீ துதிப்பாய். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறையும் அல்லேலூயா அந்த சத்தம் வரணும். புறானா என்ன வரும்? சத்தம். சத்தத்தை நான் கேட்கட்டும், அது எனக்கு இன்பமாய் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம ஒரு புறாவாக நினச்சிக்கணும். புறாவினுடைய சத்தம் அந்த மணவாளனுக்கு கேட்க வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் 6ஆம் நேரத்தில் கையை கட்டிட்டு அப்படியே போயிடும், வாய் திறக்கிறதில்ல. நம்ம ஏதோ முடியட்டும் காத்துட்டு இருக்கிறோம். அப்படியல்ல, நம் சத்தத்தை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியே சின்ன சின்னதாக நம்ம எவ்வளவோ காரியத்தை சொல்லி கொண்டு போக முடியும். ஆனால் அந்த புறாவினுடைய அவிதமாக தான் காணப்படும். அதனுடைய கண்களையும் நாம் பார்த்துருமே. அதிலேயே அதிகாரத்தில் 15ஆம் வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும். இல்லை 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். ஏன் இந்த சாலமோன் எழுதும் பொழுது இந்த புறா கண்கள் மறுபடியும் இன்னொரு அதிகாரத்தில் எழுதுகிறார். புறா கண்கள், புறா கண்கள். புறா கண்கள்னால் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? நல்லா கவனிங்க. இந்த புறா தனக்கு ஒரு மெய்ட் வேணுமென்றால், அதாவது தனக்கு ஒரு தோழி அல்லது தோழன் வேணுமென்றால் அது ஒரே ஆளை தான் பார்க்குமாமா. அதனாடி தான் அந்த மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய கண்கள் என்ன? நாம் தான் மணவாட்டி. நம்முடைய கண்களில் யாரை தான் பார்க்குறோம்? எப்பொழுதும் மணவாளனை தான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரே ஆளை தான் அந்த புறா பார்க்குமா. அதனால தான் விசேஷம். புறா கண்கள் என்ற உன்னத பாட்டில் வருகிறது. வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். அப்போது எனக்கு ஆண்டவரும் வேணும், விக்கிரகாரன் வேணும்னு அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் மேலே கண்ணை வச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் மேலேயே தான் உங்கள் கண்கள் இருக்க வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். அப்போ எபிரேயர் 12 என்ன வருகிறது? விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, இயேசுவை பார்த்து, வாழ்நாளெல்லாம் இயேசுவையே நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பேதுரு அந்த கடலில் நடக்கும் பொழுது அந்த புயலை இயேசுவின் மேலேருந்து கண்ணை எடுத்துட்டான். புயல் தன்னுடைய சோதனை பார்க்கும் பொழுது என்னாக போயிட்டான்? அமிழ்ந்து போயிட்டான். மறுபடியும் இயேசுவை பார்த்த பொழுது இயேசு தூக்கி விட்டார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாளும் நம்முடைய கண்கள் இயேசுவை மாத்திரம் காண வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்களினால் நாம் அவரை காண வேண்டும். நம்முடைய கண்கள் புறா கண்கள். புறா கண்கள் என்றால் ஒருவரையே தான் பார்க்கும். ஆமென். அப்போது அவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். 1 யோவான் வாசிக்க வேண்டாம். 1:1 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆதி முதல் இருந்ததும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்தோம். 2 இடத்துல நாங்கள் கண்களினால் கண்டோம், அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்? நோக்கி பார்த்தோம். ஸ்டேர் பண்ணிவிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கிறது. வாழ்நாள் எல்லாம் ஒரே ஒரு ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் தான் மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதை தான் அன்றைக்கே தாவீது சொன்ன, என்னுடைய ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர்கிட்டருந்து தான் எனக்கு எல்லாம் வரும். இந்த பக்கம் அந்த பக்கம் இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களான்னு கண்களை அங்கிங்கி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எப்பொழுதும் நம்முடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது, பரலோகத்தை பார்க்க கடவுது. கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். சரி, அடுத்தபடியாக இந்த புறாவுக்கு ஒரு சுபாவம் உண்டு. மார்னிங் டவ்ஸ், அதாவது புலம்புகிற புறா. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன புறா? சீக்கிரமாக பார்த்துருவோம். ஏசியா 38:14 என்னென்ன பறவைகளெல்லாம் சொல்கிறார்? நம்முட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். போதும், கவனிங்க. சொல்கிறது யாருங்க? இது சொல்கிறது யாருன்னு சொல்லுங்க டக்குன்னு. எசேக்கியா ராஜா சொல்கிறார். எசேக்கியா செத்து போயிடுவாருன்னு ஏசையா சொல்லிட்டு போயிட்டார். ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி அழுகிறார்.
அப்போது இவர் வந்து மறுபடியும் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டித்தரேன். உங்கள் யாருக்காவது அந்த வார்த்தை நிறைவேறட்டும், அந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அங்கே சொல்கிறாரு, அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அவர் ஜெபம் பண்ணுறாரு. யார் ஜெபம் பண்ணுறாரு? எசேக்கியா ராஜா எழுதி வைத்ததாவதுன்னு மீதி வசனங்களை வருகிறது. என்ன எழுதி வைத்தார்னா, நான் இந்த மாதிரியெல்லாம் புலம்பினேன். அப்போ ஜெபம் என்பது என்னது? ஒரு புலம்பல். சில நேரங்களில் பாருங்கள், அந்த புலம்பி ஜெபம் பண்ணி அவர் பதிலை வாங்கிட்டார். அல்லது இன்டர்செசரி ப்ரேயர் அப்படிங்களாம். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஜெப அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். புறா எந்த நேரம் ஏதோ வாயில் பண்ணிகிட்டே இருக்குன்னு தான் உலக பிரகாரமான ஆட்கள் சொல்கிறாங்க. ஒன்றா அது கூவும், அல்லது அது புலம்பும், அல்லது நான் படித்தது போல் சத்தம் போடும். ஏதோ ஒன்று புறா பண்ணிக்கொண்டே இருக்குமாமா தன்னுடைய வாயினால். இன்னொரு வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏசாயா 59:11. நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் எத்தனை மிருகங்கள் பறவைகளை வசனங்களை கொண்டு வர ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அங்கே சத்தமிட்டு கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். அப்போ புறா நமக்குள்ளே, நம்ம புறாவை போல இருக்கிறோன்னா எந்த நேரம் ஒன்று ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்போம். ஆமேன். இல்லைன்னா என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம், ஆவியில் நிறைந்து கொண்டு இருப்போம். அதுதான் புறாவினுடைய சுபாவமாக இருக்கிறது. எசேக்கியேல் 7:16. அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் அக்கிரமத்து நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார். நல்லா கவனிங்க. துக்கித்து கூப்பிடுகிற, துக்கித்து கூப்பிடுகிற, துக்கத்தோடு கூப்பிடுகிற, அது அவனுடைய அக்கிரமத்து நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிறது போல. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேசத்தில் காணப்படுகிற அக்கிரமங்களை பார்த்து துக்கத்தோடு உங்கள் மூலமாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர். ஆமென். அப்போஸ்தலர் ரோமரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பரிசுத்த ஆவியானவர் பற்றி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு காலையில் வந்து உங்களுக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி இருந்திருக்கலாம். ஆனாலும் இவைகளெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புறாவினுடைய சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமேன். அவன் வந்து எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பான். இந்த மாதம் ஜெப மாதம், ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். கடைசியாக சங்கீதம் 55:6. அப்பொழுது எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். இப்போ பாஸ்டர் நீங்கள் செய்தி முடிச்சுட்டா நான் என்ன பண்ணிட்டு போயிடுவேன்? பறந்துட்டு போயிடுவேன். எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய். ஏன் எழுதுகிறாருன்னா, முந்தின வசனத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய நெருக்கத்தில் தான் எழுதுகிறார். அவருக்கு துன்பம், போராட்டம், அவருடைய வாழ்நாளெல்லாம் முதல் பகுதியில் சவுலுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தார். ரெண்டாவது பகுதியில் அப்சலோம் தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தார் கொஞ்ச காலம். அப்போது அப்படி ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, புறாவை போல் என்ன இருந்தால் சிறகுகள் இருந்தால். அப்போ புறா என்ன பண்ணுமாமா, அதுக்கு வேண்டிய நேரத்தில் போய் நன்றாக இளைப்பாறும். புறா என்ன பண்ணும்? இளைப்பாறும். அது எதை காட்டுகிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் அந்த அந்நிய பாஷையை பேசும் பொழுதே அதுவே அவர்களுக்கு இளைப்பாறுதலாக இருக்கும். ஆமென். ஏசையால் நீங்கள் 28 வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அந்நிய பரியாச உதடுகளினாலே அவளோடு கூட பேசினார், அதுவே அவர்களுக்கு ஆறுதல், அதுவே அவர்களுக்கு தேறுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக கதவை சாத்தி உங்களுக்கு பிரச்சனைங்க மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் அப்படியே ஒரு 1 hour நல்ல அந்நிய பாஷையில் நிறைந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு உண்டாகும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். புறாவை போல இருக்கிற சுபாவம் அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு சுபாவம். இன்னொன்று, அந்த பறவை எதை காட்டுகிறது என்றால், அந்த பறவை புறாவை போல சுபாவம் இருக்கிறவர்கள் தான். அந்த பறவை எதை காட்டுகிறது என்றால் பறக்கிறது கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய வரி போகணுன்னு விரும்புகிறீங்க? புறாவை போல என்ன வேணும்? புறாவை போல என்ன வேணும்?
சிறகுகள் வேணும். பரலோகம் நமக்கு இளைப்பாறுகிற இடம். அப்போ சிறகுகள் வேணும். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆமாம், பறக்க முடியும், ஆண்டோடைய வரைக்கும் போக முடியும். இன்னைக்கு பரிசுத்தாவின் பேசினாலே கொஞ்சம் பேருக்கு அலர்ஜியாக இருக்குது, அதை பேச வேண்டாங்கிறாங்க. அப்படி இருக்க முடியாது. அது ஒரு சத்தியத்தில் அதுவும் ஒரு சத்தியம். ஆவியின் அபிஷேகத்தை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் அந்த 120 பேரில் இறங்கினாரா, 100 பேரில் இறங்கினாரா? 120 பேரில் இறங்குறது. சிலர் வயசானவங்களாக இருப்பாங்க, வேண்டாம் விட்டுற அப்படின்னு விட்டார். அப்படி இல்லை, எல்லார் பேர்லையும் அவர் இறங்கினார். சபையில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்தினால நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நிறைந்திருக்க வேண்டும். அது ஏதோ வேண்டியதில்லைன்னு அப்படியெல்லாம் நீங்கள் ஒதுக்க முடியாது. அதில் தான் உங்களுக்கு ரெக்கை, பரிசுத்தாவியானவர் அந்த புறாவினுடைய ரெக்கை இருந்தால் தான் அந்த ரெக்கையில் பறந்து போய் இளைப்பாற முடியும். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறாரு? உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த புறாவை போல சிறகு என்பது நல்ல ஆவியின் அனுபவத்தில் இருக்கும் பொழுது பறந்து அவரோடு கூட நம்ம போக போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னு விரும்புகிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ண பிறகு இயேசு வந்தால் போதுன்னு சொல்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா ரொம்ப விழிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. கர்த்தர் வரிக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடி ஜெபித்து நாம் கடந்து